செங்கோட்டையனுடைய சொந்த தொகுதியில் இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை நோக்கி அவங்க பயணப்படுவதாக தகவல். செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் 30க்கும் மேற்பட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அவரோடு முக்கிய நிர்வாகிகள் பல ஒன்றிய செயலாளர்கள்லாம் இருக்கக்கூடிய சூழலில் முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோர் மட்டும் அவரோடு இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ செங்கோட்டையன் நாளைய தினம் ஒரு கட்சியில் சேர்றார் அப்படின்னா இன்றைக்கு அவங்க பயணப்படுகிறார்கள் அப்படின்ற தகவல், அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சென்னை நோக்கி வர்றாங்க அப்படின்னா நாளைக்கு செங்கோட்டையன் ஏதோ ஒரு கட்சியில் சேருகின்ற போது அவர்களும் உடன் சேருகிறார்கள் அப்படின்ற பொருள்படுகிறது. அதற்காக அவங்க வர்றாங்களா, அப்படின்னா அவங்க சேருவது திமுகவா தாவேக்காவா அப்படின்ற கேள்விகள் எழுந்து வருகிறது. இன்று காலையில் மூத்த பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை கேட்ட செங்கோட்டையன் இப்போது சபாநாயகரை சந்தித்தார், தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். அதன் பிறகு அமைச்சர் திரு சேகர் பாபுவோடு சந்தித்து பேசி வருகிறார் அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. செங்கோட்டையனுடைய வாய்ப்பு என்னவாக இருக்கிறது? தாவேகா பக்கம் போக போகிறாரா, திமுக பக்கம் செல்ல போகிறாரா? பெரும்பாலும் தாவேகாவில் அவர் இணைவது உறுதி அப்படின்ற தகவல்கள், குறிப்பாக அவருக்கு உயர்ந்த ஒரு பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அவைத்தலைவர் மாதிரியான பதவி கொடுக்க போகிறதா, தலைமை ஆலோசகர் அப்படின்ற பதவி கொடுக்க போகிறதா அப்படின்ற பல கேள்விகள். தாவேகா செங்கோட்டையனிலான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத உறுதிப்படுத்துகிறது. செங்கோட்டையன் ஒருவேளை தாவேகாவில் சேர்ந்தா மேலும் சிலரும் தாவேகாவில் சேருவாங்களா அப்படின்ற கேள்விகளும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சட்டமன்றத்தில் இருந்து, அதாவது தலைமைச் செயலகத்திலிருந்து செங்கோட்டையன் எங்கே போகிறாரு, விஜயை சந்திப்பார், அதற்காக தான் காலையில் அவர் வெளியில் போனார் அப்படின்ற கேள்விகள் வந்தது. ஆனால் 15 நிமிடத்தில் திரும்பி விட்டார். விஜயை இன்று சந்திப்பாரா, சந்தித்தா நாளைய தினம் அவர் தாவேகாவில் சேருவாரா அப்படின்ற கேள்விகளும் தொடர்ந்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரத்தோடு செய்தியாளர் துரைசாமி இணைகிறார். துரைசாமி வணக்கம். செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் சென்னை புறப்பட்டிருப்பதாக தகவல், அவங்க என்ன தகவலை சொல்றாங்க, விவரங்கள்? வணக்கம். செங்கோட்டையன் தாவேகா நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அக்கட்சியின் யூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் சந்தித்து பேசியதாகவும், செங்கோட்டையன் நாளை தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்று கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையம் பகுதியிலிருந்து சென்னை புறப்பட்டு முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் நாளை தாவேகாவில் இணையுள்ளதாகவும் வெளியாகியுள்ள தகவலில் இந்நிலையில் இன்று முக்கிய நிர்வாகிகளான முன்னாள் எம்பி சத்யபாமா உள்பட கோபிச்செட்டிப்பாளையம் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட 54 பேர் ஓகே, செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 54 பேர் சென்னைக்கு பயணமாக இருக்கிறார்கள். அப்படின்னா நாளைய தினம் செங்கோட்டையன் எந்த கட்சியில் சேரப்போகிறார், அவரோடு சேர்ந்து மற்றவர்களும் இணைய இருக்கிறாங்க அப்படின்னு தெரிகிறது. செங்கோட்டையனுடைய அடுத்த நகர்வு என்னன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே